வணக்கம். தமிழ் புட் கார்னரில் வாழைக்காய் சுக்கா வறுவல் பண்ண போகிறோம். 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு சதுர சதுர துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் கசகசா, 4 பூண்டு, 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்தாச்சு. 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். மிளகு சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் இந்த அளவுக்கு போதும். அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு பட்டை. நீங்கள் இப்போ சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கங்க, அல்லது எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு. பட்டையும் கிராம்பும் நீங்கள் எண்ணெய் தாளிக்கும் போது சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிடாமல் லேஸ் கொரப்பாக அரைச்சிக்கலாம். வாழைக்காயில் உள்ள தண்ணியை வடித்து வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சுக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வாழைக்காயை எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உப்பில் பரட்டி வச்ச வாழைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். வாழைக்காய் வேகமாக எண்ணெயிலேயே வெந்துடும். ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாதி அளவு வெந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மீதி உள்ள வாழைக்காயும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா வாழைக்காயும் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறமா மசாலாவில் வேகும்போது கரெக்டாக இருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். அது கூட மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே வாழைக்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். போயிடுச்சுன்னா ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. எண்ணெயில் வறுத்து வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுடலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இந்த வாழைக்காய் நல்லா மசாலாவோடு சேர்ந்து ட்ரை ஆகி வர வரைக்கும் அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருக்கணும். 5-6 நிமிஷமாக சிம்லேயே வச்சு நல்லா பரட்டி விட்டு வாழைக்காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து ட்ரை ஆயிடுச்சு. வாழைக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கடைசி அதில் கொத்தமல்லி தழையை தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான மட்டன் டேஸ்ட்டில் வாழைக்காய் சுக்கா வறுவல் ரெடி. வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறோம். 3 பெரிய வாழைக்காயை 2 கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வந்துருச்சு. வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஒரு கத்தி வச்சு குத்தினோம்னா இந்த மாதிரி நல்லா பதியணும். இதை வெளியில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சுக்கலாம்.
இந்த பொடி மாஸில் சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்தரைக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, இதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. உளுந்தம்பருப்போட கலரு மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு, அடுத்து இதில் 1/2 கப் தேங்காய் துருவலை சேர்த்து அதனுடைய ஈரப்பதம் போய் அதனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். தேங்காய் துருவல் உள்ள ஈரப்பதம் போய் அதனுடைய கலர் லைட்டாக மாறிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஆற விட்டுறலாம். வாழைக்காயில் உள்ள தோலை உரிச்சாச்சு. இப்போ இதை மசிக்கணும். ரொம்ப மையாக மசிக்கக்கூடாது, 1-2 இருக்கிற மாதிரி மசிச்சுக்கணும். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி 1-2 இருக்கிற மாதிரி மசிச்சுக்கணும். இந்த மாதிரி வாழைக்காயை நான் இன்றைக்கி குக்கரில் வேக வச்சேன். நீங்கள் அதுக்கு பதில் ஓப்பனில் வேக வைக்கிறதுனாலும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு வறுத்த மிளகாய் பருப்பெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு, வதக்கி வச்ச தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்து மறுபடியும் 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து 2-3 சுற்று சுற்றியாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இந்த பொடி தான் இந்த பொடி மாஸ்க்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்தேன். அதில் 1 டீஸ்பூன் வதக்குறதுக்கு சேர்த்தாச்சு. மீதி உள்ள எண்ணெயை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்தோட கலர் மாறிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர். அடுத்து கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். வெங்காயத்தை வதக்கியாச்சு. அடுத்து 1-2 மசிச்சா இந்த வாழைக்காயை சேர்த்துட்டு இந்த வாழைக்காயை நல்லா எண்ணெயிலேயே மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கணும். இந்த வாழைக்காயுமே எண்ணெயிலேயே நல்லா 2 நிமிஷத்துக்கு வதங்கணும். வாழைக்காயை நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. அடுத்து நம்ம அரைச்ச இந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறணும். நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. நம்ம வறுத்து அரைச்ச பொடி பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. இது அப்படியே ஒரு 1-2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த பொடியெல்லாம் இந்த வாழைக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுடைய வாழைக்காய் பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வாழைக்காய் பொடி மாஸை இதே மெத்தடில் இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா கமகமன் வாசனையோட சூப்பராக டேஸ்டான பொடி போட்ட வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காயோட தேங்காய் சேர்த்து வாழைக்காய் தேங்காய் கறி பண்ண போகிறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காவை காம்பையும் நுனி பகுதியும் நீக்கிட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணணும். ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ண வாழைக்காய் துண்டுகளை இந்த கடாயில் சேர்த்துட்டு தாராளமாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இந்த தண்ணியை நம்ம வடிக்க போகிறோம்.
இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இந்த வாழைக்காய் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, பாதி அளவுக்கு வேகணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் தேங்காய் கறிக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 4 ஸ்லைஸ் பண்ண பெரிய பூண்டு, இதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். தேங்காய் நிறைய சேர்க்கறதுனால நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். தண்ணி இதில் வடிச்சிடலாம். வாழைக்காயில் வாயுத்தன்மை இருக்கிறதுனால தண்ணி இந்த மாதிரி வடிச்சிடணும். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க, சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பருப்போட கலர்லாம் ஓரளவு மாறிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வாழைக்காய் நம்ம வேக வைக்கும்போது பாதி அளவுக்கு வெந்திருந்தது. இப்போ நல்லா 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா ஃபுல்லாக வெந்து வரட்டும். மூடி போட்டு அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டேன். இப்போ வாழைக்காய் ஃபுல்லாகவே வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பூண்டு சீரக கலவையை சேர்த்துடலாம். இதுக்கு தேங்காய் நிறைய சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைக்காய் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இந்த தேங்காய் சீரக கலவை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த தேங்காய் கலவையோட மிளகாத்தூள்லாம் சேர்த்து அரைச்சோம். அதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அப்பப்போ மட்டும் திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 5 நிமிஷமாக சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டு நம்மளுடைய தேங்காய் கலவையோட பச்சை வாசனையெல்லாம் போய் காயோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் சேர்த்த வாழைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் தேங்காய் கறி எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி அதில் கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான வாழைக்காய் தேங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. சுவையான வாழைக்காய் மிளகு சீரக வறுவல் பண்ண போகிறோம். இந்த வறுவல் பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்து நல்ல முத்தலான வாழைக்காயாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதனுடைய காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிவிட்டு மேல் தோலை சீவிக்கலாம். வாழைக்காயோட தோலை சீவியாச்சு. இப்போ இதை சதுர சதுர துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்தோம்னா கருத்து போகாமல் இருக்கும். இதே மாதிரி 2 வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த வறுவலில் சேர்க்குறதுக்கு ஒரு பொடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கணும். அதுக்கு இந்த பேனில் 1/2 டீஸ்பூன் மிளகு. இதுக்கு மிளகு காரம்தான், மற்றபடி நம்ம மிளகாத்தூள், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு. துவரம்பருப்பும் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இது 2ஐயும் வறுத்துக்கலாம். மிளகும் வறுபடணும், துவரம்பருப்பும் வறுபடணும். 2மே வறுபட்டு வாசனை வந்துட்டுருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம் வேகமாக வறுபற்றும், அதனால் இது ஓரளவு வறுத்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சீரகமும் வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம்.
இந்த கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கட் பண்ணி தண்ணியில் போட்ட வாழைக்காவை சேர்த்துடலாம். தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம இதில் தண்ணியை வடிகட்ட போகிறோம். இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த காய் வந்து நல்லா சாஃப்டாக வேகணும், அதே சமயம் குழஞ்சிடக்கூடாது. வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடாமல் குறப்பான பவுடராக அரைச்சிக்கலாம். குழையாமல் காய் வந்து கரெக்டாக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இந்த காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 3 பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அல்லது இடிச்சும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருக்கு. காய் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். தண்ணி வெடித்த வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் பரட்டி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ண இந்த மிளகு ஜீரக துவரம்பருப்பு பவுடரை சேர்த்துடலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். வெறும் மிளகு மட்டும் சேர்க்காம சீரகமும் துவரம்பருப்பும் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கறதுனால இந்த வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று போல் பரட்டி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இடையில மட்டும் அப்பப்போ நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. 5 நிமிஷமாக சிம்லேயே வச்சு நல்லா பரட்டி விட்டு வாழைக்காய் மிளகு ஜீரக வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தலையை தூவிடலாம். தூவிட்டு நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுடலாம். நல்லா சூப்பராக வாழைக்காய் மிளகு ஜீரக வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் மிளகு ஜீரக வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.